பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். விஜய்க்கு தொடர்ந்து திமுக பிரச்சனை கொடுத்து கொண்டு இருக்கிறது. கடைசி நேரம் வரைக்கும் எங்களுக்கு பிரச்சாரத்திற்கான அனுமதி கடிதத்தை கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆனால் மீடியாக்களில் புனைவு செய்திகளை திமுக வெளியிட்டு தாவேக்காவுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்த பார்க்குறாங்க. அதாவது நாங்கள் எதுவுமே ரத்து பண்ணல, நீங்கள் கடைசி நேரத்தில் கொடுத்தா நாங்கள் முன்னேற்பாடுகளை எப்படி பண்ண முடியும் அப்படின்னு விஜய் கேட்குறாரு. தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருந்தாலும் தனக்கு தேவையான அதிகாரிகளை வைத்துக்கொண்டு திமுக இப்படி சதி செய்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டை விஜய் நேற்று அறிக்கையின் மூலம் வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்போ உண்மையிலேயே விஜயை போக விடாமல் திமுக இந்த அளவுக்கு தடுக்குதா? அது ஆடத் தெரியாத மேடை கோணல்னு சொன்னாலாம், அந்த கதை தான் அது. ஆக்சுவலாக ஆடத் தெரியாத ஸ்டேஜ் கொடுத்துருன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இங்கே திமுக போயிடுது, திமுகவுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, திமுக சொல்கிற பேச எந்த அதிகாரம் கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது சார். இங்கே மேலேருந்து கீழ் வரைக்கும் எல்லாரையும் மாற்றி விட்டானுங்க. பல கலெக்டரை மாற்றிட்டானுங்க, தலைமைச் செயலாளரை மாற்றியாச்சு, டிஜிபி மாற்றியாச்சு, உளவுத்துறை ஐஜி மாற்றியாச்சு, சென்னை போலீஸ் கமிஷனர் மாற்றியாச்சு, பல மாவட்டங்களில் போலீஸ் சூப்பரை மாற்றியாச்சு. இன்னும் இந்த கதையை எத்தனை நாள் தான் ஓட்டின்னு இருப்பீங்க? இதே கதை எத்தனை நாள் தான் ஓட்டு? எலெக்ஷன் 2 நாள் தான் இருக்குது. நீங்கள் இதுவரை 10 கூட்டத்தை கேன்சல் பண்ணிட்டீங்க. உங்களால் போக முடியல. உங்களை நம்பி ஒரு பெரிய கூட்டம் காத்துட்ருக்கு. நீங்கள் போக மாட்டேன்னீங்க, பேச மாட்டேன்னீங்க. போனாலும் அவங்க ஏமாந்து போகிறாங்க. உங்கள் வேட்பாளர்களில் ஒரு 200 பேரோட நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்குது. நீங்களும் அங்கே போகல, அவங்களும் திமுக அதிமுக எடுத்து அவங்களால பிரச்சாரமும் பண்ண முடியல. அந்தளவுக்கு பணபலத்தோடு அவங்க 2 பேரும் இருக்காங்க. உங்களை நம்பி அவங்க நிற்கிறாங்க, உங்கள் செல்வாக்கை நம்பி நிற்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு பண வசதி கிடையாது. ஒரு 10 பேர் கூட வந்தான்னா அவனுக்கு லஞ்ச் வாங்கி கொடுக்கணும், அவனுக்கு டிஃபன் வாங்கி கொடுக்கணும், பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி கொடுக்கணும்னா அவனுக்கு பணம் கிடையாது. அவ்வளோ தூரம் அவங்க கஷ்டப்படுறாங்க. அவங்க 4 இடத்துக்கு போகணுன்னா பெட்ரோல் போடணும், ஒரு 10 பைக்கில் எங்கேஜ் பண்ணணும், 10 ஒன்றியத்தில் 10 ஜீப்பை ஓட்டணும்னா டெய்லி பெட்ரோலை போடணும். அது அங்கங்கே 50 பேர் சேர்ந்தானா 500 பேர், ஒரு நாளைக்கு 500 பேருக்கு காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் சோறு போடணும். இதுக்கெல்லாம் பைசா யார் கொடுப்பா? எங்கே பிடிப்பாங்க அவங்க? அதெல்லாம் பெரிய அளவுக்கு தேவையே இல்லைன்னு நினைக்கிறாங்களா? ஏன்னா விஜய் ஒரு பெரிய புகழ் வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர். அவர் பேசினாலே மக்கள் எல்லா தொகுதியிலும் வாக்கு செலுத்திடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு தான் தாவேக்கா இருக்காங்க. அப்படி அவர் நினைக்கிறார் சார். அதாவது நம்ம சொன்னால் போகிறோம், நம்ம தாவேக்கான்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். நமக்கு பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குது. அந்த பட்டாளம் நம்ம எப்படி நடந்துட்டாலுமே, அவங்கள அவமதிக்கிற மாதிரி நடந்துட்டாலுமே நமக்கு அவங்க ஓட்டு போடுவாங்க. அந்த இளைஞர் பட்டாளம் நமக்கு ஓட்டு போடும் அப்படின்னு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி வச்சுருக்கார். அந்த இளைஞர் பட்டாளம் இவருக்கு ஓட்டு போடுமா இல்லையான்றது நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அவர் நம்புறார், நம்ம போகாத இருந்தாலும் சரி, போனாலும் சரி, போய் பேசாத இருந்தாலும் சரி, கை காட்டு வந்தாலும் சரி, கை காட்டாத இருந்தாலும் சரி, நமக்கு அவங்க ஓட்டு போடுவாங்க அப்படின்னு. அவரால் திட்டமிட்டபடி போக முடியல. கடைசி நேரத்தில் பர்மிஷன் கொடுக்குறாங்கன்ற விஜய்க்கு போக முடியாததுக்கு ஏதாவது காரணம் இருக்கு? ஏன்னா இப்போ அவர் திரைப்படங்கள்லாம் நடிச்சிட்டு இருந்தவர் தான். ஷூட்டிங்னா நேரத்துக்கு போகிறேன் அப்படின்ற விஷயத்தில் உள்ளவர் தான். இப்போ பிரச்சாரத்துக்கு போகிறதுல அவருக்கு சுணக்கம் இருக்கும், பிரச்சனை இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியுமா? ஒரு வேளைக்கு நீங்கள் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்றது அவங்க திட்டமிடலுக்கு ஏதாவது இருக்கா தாவேக்காவுக்கு? இப்போ கூட்டத்தை கூட்டுற அவசியம் அவங்களுக்கு கிடையாது. சொன்னால் தாவேக்காவுன்னு தன்னெழுச்சியாக வராங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ எதுக்கு முன்னேற்பாடுன்னு அவர் சொல்கிறாரு? ஏன் விஜய்க்கு போக முடியாத அளவுக்கு என்ன சிக்கல் இருக்குது? ஒருவேளை திமுக இல்லை அப்படின்னு சொன்னால், திமுக மீது விமர்சனம் வைக்கிறது விஜய் ஒரு அரசியல் குற்றச்சாட்டாக வைக்கிறார் அப்படின்னா, விஜய்க்கு உண்மையிலேயே ஏதாவது பிரச்சனை இருக்கணும்ல? இப்போ அவருக்கு தான் பிரச்சனை. ஒரு நாள் போகிறாரு, ஒரு நாள் ஓய்வு எடுத்துக்கிறார், ஒரு நாள் போகிறாரு, 2 நாள் ஓய்வு எடுத்துக்கிறார். சார், உதயநிதி பிரச்சாரம் பண்ணுறாரு, ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ணுறாரு, பழனிசாமி பிரச்சாரம் பண்ணுறாரு, பிரேமலதா பிரச்சாரம் பண்ணுறாங்க, பழைய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பிரச்சாரம் பண்ணுறாங்க. எல்லாத்துக்குமே போலீஸ் பர்மிஷன் இல்லாமல் பண்ண முடியாது. ஒரு இடத்துல ஒரு நாளைக்கு 3-4 பாயிண்டில் உதயநிதி பேசுகிறார். அப்போ 3-4 பாயிண்டில் போலீஸ்ட்டாக பர்மிஷன் வாங்கணும். அப்போ அதுக்கு 2-3 நாள் முன்னாடியே போய் கொடுக்குறோம், வாங்கணும். நீங்கள் அடுத்த வாரம் நீங்கள் அரவக்குறிச்சியில் பேசுகிறீங்கன்னா இந்த வாரமே போய் எல்லாத்தையும் அரவக்குறிச்சியில் என்ன பாயிண்ட், எத்தனை பாயிண்ட் கேட்டு பர்மிஷன் வாங்கணும். நீங்கள் அதெல்லாம் அந்த கட்சிக்காரங்க கட்டுக்கோப்பாக செய்யணும். அதுக்குன்னு ஒரு மிஷினரி வச்சுருப்பாங்க, அதை ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு குரூப் ஒர்க் பண்ணணும். இந்த இடத்துல யார் யார் வரா, இன்றைக்கி யார் வரா, அவனை அடுத்த 3 நாள் கட்சி யார் வரா, 3 நாள் கட்சி அவனை எந்த இடத்துல போடணும், இந்த இடத்துல யார் ஏற்கனவே போனாங்க, இந்த இடத்துல எந்த கம்யூனிட்டி அதிகமாக இருக்குது, இங்கே யாரை நம்ம டிப்யூட் பண்ணணும், இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. கூட்டத்தில் யார் யார் எந்தெந்த இடத்துல போடணுன்ட்டு ஒரு இடத்துல இருக்குது. மைனாரிட்டி அதிகமாக இருக்கிற இடத்துல யாரை விடணும், கிறிஸ்டியன்ஸ் அதிகமாக இருக்கிற யாரை விடணும், முஸ்லீம்ஸ் அதிகமாக இடத்துல யாரை விடணும், கோவில் இருக்கிற இடத்துல யாரை விடணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல, அதை அவங்க டிசைட் பண்ணுறாங்க. பெண்கள் அதிகமாக கூட்டம் வர இடம் இதுவாக இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. பெண் பேச்சாளர்கள் எந்த இடத்த விடணும், இதெல்லாம் ஒவ்வொரு கட்சிக்குமே ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒரு டீம் ஒர்க் பண்ணும். அந்த டீம் ஒன்றிய லெவலில் கூட ஒர்க் பண்ணணும். அவங்க தான் பர்மிஷன் வாங்குவாங்க. வாங்கி மாவட்ட கலெக்டர் தானே, டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர், அவர்கிட்ட வாங்குவாங்க. அவர்கிட்ட ஒரு 3 நாள் முன்னாடி கொடுத்தா தான் ஒரு பர்மிஷன் கொடுப்பார். ஒரு ஊரில் ஒரு 4 பாயிண்ட் வச்சுருப்பாங்க.
இல்லை ஒரு ஊரில் 2 பாயிண்ட் வச்சுருப்பாங்க, 2 பாயிண்ட்டில் நீங்கள் பேச வேண்டியிருக்கும். ஒரு டவுனில் மாநகராட்சினா ஒரு 3 பாயிண்டில் பேசலாம், நகராட்சினா ஒரு 2 பாயிண்டில் நீங்கள் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இதெல்லாம் முன்னாடியே முன்கூட்டியே திட்டமிடணும். அப்போ நீங்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு இதெல்லாம் வாங்கி வச்சா அவன் ஏன் கடைசி நிமிஷத்தில், நீங்கள் கடைசி நிமிஷத்தில் கொடுத்தீங்கன்னா அவன் கடைசி நிமிஷத்தில் பர்மிஷன் தருவான். நீங்கள் சைமல்டேனியஸாக அந்த கட்சிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு பக்கம் பர்மிஷன் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் ஏற்பாடுகளையும் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற பார்ட்டி கடரை வச்சு டூர் ஷெட்யூல முதலே போட்டுருவாங்கல்ல. ஒரு 10 நாள் இல்ல ஒரு வாரம் 10 நாளைக்கு 10 நாள் 3வது ஷெட்யூல் 2வது ஷெட்யூல்னு போட்டு தான் அவங்க போறாங்க. அப்போ உங்களுக்கு ஏன் அந்த ஒழுங்குமுறை வரமாட்டேங்குது? விஜய் அந்த மாதிரி ஏன் பட்டியல் கொடுக்கல? ஆர்கனைசேஷன் இல்லை சார், அவங்களுக்கு அனுபவம் கிடையாது. ஆர்கனைசேஷன் இல்லை. அவங்களுக்கு கீழ் லெவலில் மாவட்ட லெவலில் அவங்களுக்கு ஆர்கனைசேஷன் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. சரி, தே லேக் எக்ஸ்பீரியன்ஸ். மாவட்ட அளவில் அவங்ககிட்ட இருக்கிற ஆஃபீஸ் பேரருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. மாவட்ட அளவில் தானே வாங்கி ஆகணும். நீங்கள் எல்லாத்தையுமே ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து போக முடியாது. லோக்கலில் இருக்கிற மாவட்டம் போய் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட பர்மிஷன் கேட்பான், இல்லை அங்கே இருக்கிற பிளாக் லெவலில் இருக்கிற எலெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட பர்மிஷன் கேட்பான். அந்த லெவலில் அது உங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும்ல, உங்கள் கட்டுமானங்கள் இருக்கணும். அங்கே வந்து உங்களுக்கு வந்து அனுபவமிக்கவர்கள் இருக்கணும். அவங்க டிசைட் பண்ணணும், பிளான் பண்ணணும். அங்கே விஜய் மட்டும் தான் பிரச்சாரகர், வேறு யாருமே பிரச்சாரகரே கிடையாது. தாவேக்கால விஜய் மட்டுமே பிரச்சாரம் பண்ணுறாரு. மற்ற யார், செங்கோட்டையன் முதற்கொண்டு, ஆத ஒரிஜினா முதற்கொண்டு, புஷி ஆனந்த் முதற்கொண்டு எல்லாரும் யார் அவங்கவுங்க ஏரியாவில் உட்காந்துருக்காங்க, யாரையுமே போகிறதில்ல. இப்போ விஜய் மட்டும் போகிறாருன்னா விஜய்க்கு ஏற்பாடு பண்ணுறது அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க போகணும். அப்போ மாவட்டத்தில் இருக்கிற உங்கள் ஆர்கனைசேஷன் சரியில்லை, மாநிலத்தில் இருக்கிறவங்க ஆர்கனைசேஷன் சரியில்லை, உங்கள்கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லை. அதோட விளைவு தான் நீங்கள் அடிக்கடி கேன்சல் பண்ணுறீங்க. நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் அதிகாரிகளையும் திமுகவையும் குறை சொல்கிறது எஸ்கேபிசம். அது எஸ்கேபிசம். இப்போ பெரம்பூர் வந்து ஊடகத்தில் தகவல் வந்து நேற்று அவர் செல்லக்கூடியதாக இருந்தார், வீடு வீடாக போய் வாக்கு சேகரிக்க போகிறாங்க. ஆனால் முதல் நாளே அவர் போய் பணிமனை அலுவலகத்தை திறந்து வைத்தார், அங்கே வாசலில் அவருடைய கட்சி சின்னத்தை கோலமிட்டார், பக்கத்துலேயே 2 வீட்டில் வாக்கு சேகரித்தார். அவர் அடுத்த நாள் போகவே இல்லை. இப்போ இந்த இடத்துக்கு பர்மிஷன் இதெல்லாம் வந்து தேவையப்படலை விஜய்க்கு. வீடு வீடாக போய் வாக்கு சேகரிக்கிறதோ, பணிமனை அலுவலகத்தை திறந்து வச்சு போனதோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப அமைதியாக போயிட்டு வந்துடுறாரு. அப்படின்னும் போது எங்கே அவருக்கு இன்னும் சிக்கல் இருக்குது? கரூருக்கு வந்து இன்னும் போகணுன்ற எண்ணமே அவர் நினைக்கவே இல்லையா? ஒரு பர்மிஷன் கரூர் போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போ கரூரில் ஒரு சம்பவம், அது தன்னால் ஏற்படவில்லை, அது சதி செயல் அப்படின்னு இப்போ வரைக்கும் பிரச்சாரத்தில் பேசிகிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் விசாரணை நடந்து கொண்டு இருந்தாலும். ஆனால் அப்படி இருந்தாக்க கரூர் மக்களை போய் சந்திக்கணும்ல அவர். கரூர் மக்களை சந்திக்கணும் சார். அவர் துக்கத்தில் இருந்தவங்களே இவர் கூப்பிட்டு தான் சென்னையில் தான் சந்திச்சார் சார். இவர் போயிருக்கணும், அங்கே போகணும். ஏன்னா யார் மேலே கேஸ் போடப்பட்டிருக்கோ அவர் அங்கே நிற்கிறார் எலெக்ஷனில். அப்போ இவர் அங்கே போகணும் இல்லை, போய் பிரச்சாரம் பண்ணணும் இல்லை. அதான் இவர் ஏதோ ஒரு இல்லூஷனில் இருக்கார், ஒரு மாயையில் இருக்கார். தான் போனாலும் போகாட்டாலும் தனக்கு வந்து இந்த பெரிய கூட்டம் வந்து ஓட்டு போடும். மீடியாலாம் சொல்லுது இல்லை, 27%, 26%, 25%ன்னு சொல்லுது இல்லை. அதனால் தான் வந்து பெரிய ஒரு அளவுக்கு ஆதரவு பெற்றிருக்கோன்னு அவர் நம்புறார். அது எந்த அளவுக்கு ஆதரவு பெற்றிருக்காருன்னு தெரியாது. பல பேர் 10% கூட வாங்க மாட்டாருன்றாங்க, பல பேர் 12% வாங்குவாருனாங்க. சில மீடியாலாம் 27% சார், எங்கே போனாலும் ஒரே பெரிய கூட்டம், எந்த இளைஞரை பார்த்தாலும் தாவேக்கான்றாங்க சார். இளைஞர் மட்டும் சொல்ல சார், இளைஞர்கள் அவங்க அப்பா அம்மாவை வற்புறுத்தி தாவேக்காக்கு போட சொல்லுவாங்க ஒரு ஓட்டு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நடந்ததுன்னா உலகமாக அதிசயமாக இருக்கும் தமிழ்நாட்டோட பாலிடிக்ஸில். அது நடந்ததுன்னா பெரிய விஷயம். எம்ஜிஆரே 30% ஓட்டில் தான் வின் பண்ணார். 77 30.3 ஓட்டில் தான் வின் பண்ணார் 4 முனை போட்டியில். இப்போ நடக்கிறது 4 முனை போட்டி தான். அதான் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் ரேஞ்சுக்கு அவரை கொண்டுறாங்க. 27% வரையும் கொண்டுட்டாங்க. இப்போ அவர் 30% வரையும் கூட வாங்குவார், வின் பண்ணிடுவார்ன்ற லெவலுக்கு கொண்டு போகிறாங்க அவர். ஆக்சுவலாக மற்றவங்கலாம் வந்து இது 70 வருஷமாக 50 வருஷமாக இருக்கிற ஒரு பார்ட்டியெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு போகிறாங்க. நான் சொல்கிறேன், அவருக்கு ஆதரவு இருக்குது, பெரிய கூட்டம் இருக்குது, எல்லாம் கரெக்டு. அவர் எடுக்கிற முயற்சிகள் இருக்குல்ல, அந்த ஆதரவை வந்து தக்க வச்சு ஓட்டா மாத்திர முயற்சிகள் இருக்குல்ல, அதுக்கு அவருக்கு சரியான கட்டுமானமோ அந்த வேட்பாளர்களுக்கு சரியான வாய்ப்பு வசதிகளோ இல்லாத போது அது அவருக்கு ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதுதான் முக்கியமான விஷயம். அது வந்து தானாக வந்து ஓட்டு விழுன்னு நினைக்கிறார். தானாக வந்து ஓட்டு விழுமானா திமுக அதிமுக விழாத ஓட்டை கூட தங்களுக்கு ஆதரவு வைப்பாங்க. அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுவாங்க கீழே. இவர் வந்து விழாத ஓட்டை கூட கொண்டு வந்து ஓட்டுச்சாவடியில் சேர்த்து மாற்ற முடியுமா? இவங்களோட கட்டுமானம் அந்த அளவுக்கு இருக்கான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. பண வசதி அந்த அளவுக்கு இருக்கான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்க்கணும். இதெல்லாம் வந்து நம்ம டக்குன்னு உடனே கூட்டம் செய்யறதுன்றது நம்ப முடியாது. கூட்டம் ஓட்டாகவும் மாறலாம், ஒன்றும் இல்லை அதையும் போகலாம், சொல்ல முடியாது. என்ன ஆகுதுன்றதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்க முடியும். சுந்தர்சி மதுரை மத்திய தொகுதியில் புதிய நீதி கட்சி ஏசி சண்முகம் சார்பில் நிறுத்திருக்கிறாங்க. அதிமுக கூட்டணியில் அதிமுக சின்னத்தில் நிற்கிறார். பிரகாஷ் ராஜ் மதுரை மத்திய தொகுதியில் பிரச்சாரம் பண்ணுறாரு. வேட்பாளராக உங்களை அறிவிக்கிறதுக்கு 3 நாட்கள் முன்பு வரை நீங்கள் சினிமா ஷூட்டிங்கில் இருந்தீங்க. நீங்கள் சினிமா ஷூட்டிங்கில் இருந்த காலகட்டத்தில் ஒரு திரைப்பட இயக்குனராக வர்றதுக்கு நிறைய கற்றுக்கொண்டு தான் வந்திருப்பீங்க. ஆனால் ஒரு எலெக்ஷனில் எம்எல்ஏ ஆகணும்னு நினச்சி வரீங்களே, என்ன கற்றுக்கிட்டு வந்தீங்க? மக்களுக்காக இது வரைக்கும் ஏதாவது நீங்கள் குரல் கொடுத்துருக்கீங்களா? மதுரை மத்திய தொகுதி மக்களுக்காகவாவது ஏதாவது நீங்கள் பேசியிருக்கீங்களா? 10 வருஷம் உங்கள் மனைவி வந்து அரசியலில் இருக்காங்க, கேள்வி கேட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குதுன்னா அங்கே கேள்வி எழுமா இல்லாதா அப்படின்லாம் கேட்குறாரு.
பிரகாஷ்ராஜ் வந்து சுந்தர்சியை பார்த்து இந்த கேட்கக்கூடிய கேள்விகள் புதிய நீதி கட்சியில் திடீர்னு வந்தது அப்படின்றதெல்லாம் ஒரு கட்சியில் நீங்கள் தொடர்பு இல்லாமல் வரீங்க, இது வரைக்கும் அரசியல் ஈடுபாடே இல்லை அப்படின்ற கோணத்தை தான் பிரகாஷ்ராஜ் வெளிப்படுத்த பார்க்குறாரு. சார், ஏசி சண்முகம் புதிய நீதி கட்சி எத்தனை வருஷமாக நடத்திட்டு இருக்கார், பல வருஷமாக நடத்திட்டு இருக்கார். பாஜகவோட கூட்டணியில் இருந்திருக்கார், தனியாக கூட நின்றுருக்கார். ஐ திங்க் ஒரு சமயம் திமுகவோட கூட 2001 நின்றார்னு நினைக்கிறேன். அந்த ஜாதி கட்சிகள்லாம் சேர்த்த போது அவரும் அதில் இருந்த மாதிரி ஞாபகம். நான் சொல்கிறது என்னன்னா, ரொம்ப வருஷமாக கட்சி நடத்திட்டு இருக்கார். அவர் கட்சியில் இதுவரை என்னைக்காவது சுந்தர்சி வந்து ஏதாவது ஒரு மீட்டிங்லையோ இல்லை ஏசி சண்முகத்தோடய கலந்துருக்காரா? எனக்கு தெரிஞ்சு இதுவரையும் கலந்துக்கல. இது பாஜகவுடைய ப்ரெஷர், குஷ்புவோடைய ப்ரெஷர், வேறு ஒன்றும் கிடையாது. எனக்கு கொடுக்காட்டி பரவாயில்ல, என்னால் முடியாது, எனக்கு உடம்பு சரியில்லை, என் ஹஸ்பண்டுக்கு கொடுங்க அப்படின்னு குஷ்பு வந்து பாஜக மூலமாக ப்ரெஷர் பண்ணி அதிமுக கோட்டாலேருந்து ஒரு இடம் கொடுத்தாங்கல்ல, அந்த இடத்துல ரெட்டை இலையில் நிற்கிறார். புதிய நீதி கட்சி கொடுத்த இடத்துல நிற்கிறார். பட் அப்போ ஏன் கொடுத்தாருன்ற ஒரு கேள்வி வருது. ஏன் கொடுத்தார்? அவருக்கு ஏன் சுந்தர்சிக்கு ஏன் கொடுக்கணும்? புதிய நீதி கட்சியில் ஏசி சண்முகத்துக்கு கூட பயணம் பண்ணுறவங்க எத்தனை கட்சிக்காரங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஒருத்தரை கொடுத்து நிற்க வச்சிருக்கலாம்லாங்க நீங்கள். அவர் அதே ரெட்டை இலை தானே போட்டி போட போகிறாரு. இப்போ சுந்தர்சி வந்ததுனால என்ன, சுந்தர்சிக்கு என்ன பெரிய ரசிகர் வட்டமாக இருக்குது? சுந்தர்சிக்கு என்ன மத்திய தொகுதியில் பெரிய ரசிகர் வட்டமாக சார் இருக்குது? அவர் ஒரு டைரக்டர், அவ்வளோதான். வேணா ஒரு 10 பேருக்கு கூட தெரிஞ்சிருக்கலாமே தவிர மக்களை கவரக்கூடிய அளவுக்கு வந்து எந்த பொதுப்பணிலையும் அவர் இல்லை. இதுக்கு முன்னாடி ஏதாவது பொது சேவையில் ஈடுபட்டிருக்காரு, அதாவது படங்கள் எடுத்திருக்காரு வேற விஷயம், பொது சேவையில் ஈடுபட்டிருக்காரா? குஷ்புவோட ஹஸ்பண்ட் அப்படின்னு ஒரு ரெக்கக்னிஷன் இருக்குது, குஷ்புவோட வீட்டுக்காரர்னு. அது ஒன்றே போருமா தேர்தலை வின் பண்ணுறதுக்கு? அது ஒன்றே மக்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு போருமா? ஏதாவது நீங்கள் புதிய நீதி கட்சி கொடுத்ததுலேயும் ஒரு நியாயம் இல்லை. ஏசி சண்முகம் எந்த ஐடியாவில் கொடுத்தாருன்னு தெரியாது. சுந்தர்சிக்கு கொடுத்ததுல நியாயம் கிடையாது. சுந்தர்சி அங்கே மதுரை மத்தியில் போய் போட்டி போடுறதுக்கு எந்த நியாயமும் கிடையாது. அவருக்கு அந்த தொகுதியை பற்றி அவருக்கு என்ன ஐடியா இருக்குன்னு நமக்கும் தெரியாது. ஒரு 3 நாள் முன்னாடி வரைக்கும் ஷூட்டிங்கில் இருந்துட்டு டக்குன்னு அங்கே போய் குதிச்சாருன்னா என்ன அர்த்தம் அதுக்கு ஆக்சுவலாக? அப்போது அங்கே மதுரை மத்திய தொகுதியில் அமைச்சர் போட்டி போடுறார், பழனிவேல் தியாகராஜன் போட்டி போடுறார். அவர் அந்த ஊருக்காரர், மண்ணின் மைந்தராக இருக்கார் அவர். அந்த மண்ணின் மைந்தரை எடுத்து நீங்கள் போட்டி போடுறீங்க. நீங்கள் போட்டி போடுறதை பற்றி நம்ம வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் நம்ம பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது பொது வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு அக்கறை இருக்குன்னு காமிச்சிருக்கீங்களா? நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் காமிச்சதே கிடையாது. ஏசி சண்முகமும் எந்த அடிப்படையில் கொடுத்தாரு? குஷ்புவோட ஹஸ்பண்ட் ஒரு அடிப்படையில் தான் கொடுத்துருப்பாரு, வேற எந்த அடிப்படையில் கொடுத்துருக்க சான்ஸே கிடையாது. அப்போ பிரகாஷ் ராஜ் கேட்டது முற்றிலும் சரியான விஷயம் தான். பொது வாழ்க்கையிலே இல்லாத ஒருத்தர் திடீர்னு வந்து குதிச்சு நீங்கள் ரெட்டையில போட்டி போட்டு நான் தான் வின் பண்ணுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா கேள்வி கேட்க மாட்டாங்களா எல்லாரும்? நன்றிங்க சார்.